நான் தான் நிம்மதியா. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கே தெரியும் கேக்குக்கு நடுவில் நான் நிற்கிறேன்னு சொன்னால் என்ன இதுக்காக கதைக்க நான் சொல்லி இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் ஒர்க். இன்றைக்கு வந்து நான் தனித்தனியாக எந்த கேம் எப்படி டிஸ்கிரைப் பண்ண தேவைன்னு சொன்னால், அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா பிறகு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன். இதில் 8 பேரோட கேக் வந்து இருக்குது. 2 பேர் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆட்டோவில் வந்தபடியாக அப்புறம் இன்னொரு ஆட்டோ சார்ஜ் கொடுத்து போக தானே வேணும், அதெல்லாம் இன்றைக்கி கொண்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி விடுறேன். இன்றைக்கு வந்து அவங்கள்ட்டையே நாங்கள் டிரெக்டாக என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ன்றதை வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை. உங்களுக்கு தெரியும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியதாக தான் நாங்கள் ரெயின் பண்ணி விடுறாங்க. இந்த முறையும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்களோட ஒர்க் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அது அவங்க டிரெக்டாக சொன்னபடியாக அவங்க அதுக்கு அவங்க அடுத்தடுத்த பிஸ்னஸ்லேயோ அவங்க அடுத்தடுத்த கேக்லேயோ வந்து அவங்க அதை கரெக்ஷன் பார்த்து கொள்ளுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி கேக் செய்யணும் இல்லை பழகணும் என்று சொல்லி ஐடியா இருந்தால் நீங்கள் எங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இது ஃபுல்லாகவே அவங்க செய்வீங்க, அதாவது பழகிறவங்க தான் செய்கிற ஃபுல் 100% ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க். ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்காக தான் இருக்க போகுது. எந்த விதமான ஷாப்பில் வாங்கின ஃப்ளவர்ஸோ எதுவுமே இதில் இல்லை. நீங்களும் அப்படி பழகணும்னு சொன்னால் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்னொன்று, எங்களோட கிளாஸில் வந்து நாங்கள் இப்போ எல்லாமே பார்ட் ஒர்க் ஷாப்பாக போட்டு கொண்டு வரோம். இன்னும் நியூ ஐடியா வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஒர்க் ஷாப் போடுறதுக்கு. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து கேக் மேக்கிங் மட்டும் ஒரு ஒர்க் ஷாப் போட்டிருந்தோம். அதில் வந்தவங்கள்ட ஆப்ஷன் வந்து நீங்கள் பட்டர் க்ரீம் ஒர்க் பண்ணுறது மாதிரியும் ஒரு ஒர்க் ஷாப்பாக போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மந்த் அதுக்கான ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் போடுவோம். இந்த 8-9ஆம் தேதிக்கு வந்து நாங்கள் சில்க் ஒர்க் ஷாப் போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த கிழமை இல்லாத லாஸ்ட் வீக், இந்த மந்த்ல லாஸ்ட் வீக் வந்து அந்த ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண இருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டு விடுறேன். விருப்பமானவங்க வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து இந்த முறை நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக எங்களுக்கு மார்னிங் பேட்ச் வந்து நாங்கள் இந்த ஃபைனல் எக்ஸாம் முடியும் முதலே நாங்கள் பேட்ச் வந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். நாங்கள் என்ன சொன்னால் ஆல்ரெடி கேட்டுக்கொண்டு வந்தவங்க இந்த பேட்ச் வந்து எங்களுக்கு அந்த கொஞ்சம் லாங் டேர்மாக போயிட்டு இருந்ததால்